ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். பகவத் ஸ்ரீ முத்து ஃப்ரம் மும்பை, முத்து பாபா இன் கன்னியாகுமரி. இது என்னன்னா, வியாழன், வெள்ளி, திங்கள் 3 நாளில் வியாழக்கிழமை, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை வாலட்டைல் இருந்தது. புதன்கிழமை நிஃப்டி வாரம் செட்டில்மெண்ட் இருந்தது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் 25 750 760 924 தான் இருந்தது. 10:30 மணிக்கு மார்க்கெட் ஆர்பிஐ பாலிசியாக அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 100 பாயிண்ட்ஸ் சிஆர்ஆர் டிடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 1.1%, 0.5 ஆர்ஆர் டிடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் எதிர்பார்த்த விட ஆர்ஆர் 0.25 எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. சிஆர்ஆர் 0.50 எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. இது அன்எக்ஸ்பெக்டட் ரிடக்ஷன். வியாழன், வெள்ளி, திங்கள் 3 நாளும் 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த 3 நாளும் சேர்த்து இன்றைக்கி க்ளோஸ் ஆனது வந்து 27,103 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 350 பாயிண்ட் ப்ளஸில் இந்த 3 நாளில் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபர்தர் மார்க்கெட் எவ்வளோ மேலே போகும் அப்படின்னா, 2 வாரத்துக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் வந்து ஆர்பி பாலிசி இருக்குன்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ரேட்டு டிடக்ஷன் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நானுமே வெள்ளிக்கிழமை காலையில் சொல்லியிருக்கேன். ப்ரீ மார்க்கெட் ஆஃப்டர் ப்ரீ மார்க்கெட்டில் கரண்ட் மார்க்கெட் எல்லாம் அப்ரிசியாட்டி எனி அன்எக்ஸ்பெக்டட் இட் வில் மூவ் another 300 பாயிண்ட்ஸ். சேம் ஹேப்பன். இன்றைக்கி ஹையர் லெவலில் 25,160 செல்லிங் ப்ரெஷர் இருந்துன்னா 300 பாயிண்ட் வந்தாச்சு, இன்னும் வச்சுருக்கணும் அப்படின்னாக்கி யாரும் வைக்க மாட்டாங்க. ப்ராஃபிட் 100 150 பாயிண்ட் வந்தாலே ப்ராஃபிட் புக்குனாங்க. இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. கடையில் க்ளோசிங் வந்து 25,103 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி இப்போ நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கி, யூஎஸ் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆனாலும் க்ளோஸ்னாலும் அதை பற்றி கவலை கிடையாது. குளோபல் லெவலில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஏற்கு மாறாகவே போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி கவலை கிடையாது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அதை பற்றி யாரும் கவலைப்பட கிடையாது. ட்ரேடிங்கில் தான் இன்றைக்கி என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஈவன் ஆல் அதர் செக்டார்ஸ் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. நிஃப்டி வந்து இன்னையோட சூழ்நிலை பார்க்கும்போது 25,072 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நாளைக்கு வந்து 25,160, 25,190, 25,220 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்தால், ஏன்னா 103 க்ளோஸ் ஆகிருக்கு, மேலே 100 பாயிண்ட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். ஷார்ட் பண்ணுங்கள், ஹோல்டு பண்ணுங்கள். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சென்செக்ஸும் ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்குது. வாலெட்டில் வந்து எங்கே போகணும் யாரும் சொல்ல முடியாது. நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் நிஃப்டி எப்படி 998 க்ளோஸ் ஆகிறத வச்சு தான் சப்போர்ட் லெவல் அந்த மற்ற லெவலு எல்லாமே சொல்ல முடியும். என்னோட ஏற்கனவே ஆர்பிஐ எம்பிசி ரிசல்ட் வரதுக்கு முன்னால் சொல்லியிருக்கேன். நிஃப்டி வந்து 25,120க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். போன 10 நாளைக்கு முன்னால் 25,116 வந்து கீழே 520 வரைக்கும் வந்தது. 24,520 லோ, ஹை லெவல் 25,116. அதுலேருந்து கீழே வந்து இப்போ 520 வந்ததுக்கப்புறம் 750 வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகி ஹைராட் இன்றைக்கி மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. மேற்கொண்டு இப்போ ஹை லெவல் வந்து 25,116 தாண்டி 25,160 ஹை லெவலில் இருக்குது. இது என்னென்னா 25,098, 25,116, 25,160 இந்த மாதிரி 3 ஸ்டெப் போனதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் தான் மேலே போகிறதுக்கு இடம் கிடைக்கும். கீழே வந்தால் தான் மேலே போக முடியும், ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. அதனால் நாளைக்கு ஓப்பனிங் வந்து 25,160 மேலே போகுமான்னு சந்தேகம். போனால் கூட ஸ்டாப் லாஸ் ட்ரிக்கர் ஆகும், கீழே வரும். கீழே வர வந்து இன்றைக்கி 25,070 வந்திருக்கு. நாளைக்கு 25,020க்கு கீழே போனால் 25க்கு 1000க்கு கீழேயும் போகலாம். 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் இப்போ சர்வ சாதாரணம். ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து நாளைக்கு 24,960 940 வரைக்கும் வரும். ஒன்று. ரெண்டாவது, வியாழக்கிழமை நிஃப்டி செட்டில்மெண்ட் இருக்குது வீக்லி.
கீழே வந்து 24,860 வரைக்கும் பெரிய ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. 24,860 வரைக்கும் வந்தால் ஜூன் மாதம் சீரியஸுக்கு வாங்குங்க, பையுங்க. ஒரு 100 பாயிண்ட் 150 மார்க் மேலே கிடைச்ச உடனே டைம் டு டைம் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒன்மே மேலே ஹை வாலடைல் மார்க்கெட்டு. மேலே போயிட்டுன்னா கீழே வரும், கீழே வந்துன்னா மேலே போகும். ஷார்ட் அடித்தாலும் புக் பண்ணணும், லாங்கில் போனாலும் புக் பண்ணணும். ஒரேடியாகவும் ஜூன் சீரீஸ்க்கு ஹோல்டு பண்ணது வந்து அவ்வளோ நல்லதாக தெரியல. அதனால் பார்த்துக்கிங்க, டெய்லி ப்ரீ மார்க்கெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் 9:15 ஓப்பனுக்கு முன்னால் குரூப்பில் கொடுக்குறேன். 3 சப்போர்ட் லெவலில் கொடுத்துருப்பேன், 3 ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கொடுத்துருப்பேன். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக ஹிட் ஆகும். அதுக்கு உள்ளே தான் ட்ரேடிங் ஆகியிருக்கும். இன்றைக்கும் கொடுத்துருந்தேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டெய்லியும் காலையில் கொடுக்குறேன். கார்கோபர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பவர்ஃபுல் ஆக்ஷன் குரூப், இந்த 2 குரூப்லேயும் வரும், பார்த்துக்கிடுங்க. ட்ரேடிங் வந்து வாங்கலாம். அதே நேரத்தில் ஆப்ஷன் வந்து ஏற்கனவே போன வாரம் 24 வெள்ளிக்கிழமை 600 ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நிஃப்டி. அது அனிமேல் ஸ்கொயராக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கொடுத்துருந்தேன், ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தேன். மேற்கொண்டு வந்து ஸ்ட்ராடலை வச்சு தான் இந்த 100 பாயிண்ட் மேலே கீழே போகுது. ஏன்னாப்பா 25 160க்கு மேலே போகாது, 190 போகாதுன்னா 190 போனால் ஷார்ட் அடிக்கிறாங்க ஸ்ட்ராடலில். அதாவது 25,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு ஷார்ட் அடிக்கிறாங்க கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் வந்து 25,100 வாங்குறாங்க. ரெண்டும் பைசா கிடைக்கும். ஏன்னா தேஜி மார்க்கெட்டில் ஹையர் லெவலில் ஷார்ட் பண்ணலாம், மந்தி மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் வாங்கலாம், புட் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணலாம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி, வேறு எதுவுமே கிடையாது. ஆக ஓவரால் பார்க்கும்போது இது 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் இருக்குது. இப்போ உள்ள சூழ்நிலை பார்க்கும்போது பொலிட்டிக்கல் லெவல், யூஎஸ் ட்ரம்ப் டேரிஃப் வார் முடிஞ்சு, இண்டோபாக் ட்ரையல் முடிஞ்சுது, இஸ்ரேல் வர யுக்ரைன் ரஷ்யா ட்ரையலில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. என்ன நடக்கும்போது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் எவ்ரிடே ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஜூன் மாதம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் 24,860 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்கும். 25,590 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸில் ஜூன் சீரீஸ் போகும். மேற்கொண்டு ஜூலைக்கு போகும்போது 24,500க்கு கீழே போகாது. அதே நேரத்தில் மேலே வந்து 25,660, 25,700, 800, 900 வரைக்கும் ஜூலை சீரீஸில் போகலாம். ஏன்னா ஜூன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலை ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட் வரும். அதனால் பேங்கிங் ஸ்டாக் மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆர்ஆர் வந்து 0.5% டவுன் பண்ணியிருக்கிறாங்க, சிஆர்ஆர் வந்து 1 டவுன் பண்ணியிருக்கிறாங்க. அது பேங்க் லெண்டிங் நிறைய போகும். சிஆர்ஆர் 0.1% டவுன் பண்ணதுனால 2.7 lakh crore rupees approximately infused to banking system by Reserve Bank of India. பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போதுமே இன்னைக்கு ஓப்பன் ஆனது 57,049 தான் மேலே, 57,049. கீழே வந்து 56,792. கடைசியில் க்ளோஸ் ஆனது வந்து 57,840 க்ளோஸ் ஆகி ஒரு 260 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. வியாழன், வெள்ளி, இன்னைக்கு திங்கக்கிழமை, இந்த 3 நாளுமே கேப் அப்புறம் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி கூட இன்ட்ராடேயில் 57,000க்கு மேலே, 50 மேலே போகலை, 57,049 தான். செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. செல்லிங் ப்ரெஷர் போது அது ஒரு 57,700, 200 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. கடைசியில் க்ளோஸ் ஆனது வந்து 57,840, 220 பாயிண்டில் இருக்குது. ஏற்கனவே ஆர்பிஐ பாலிசி வியாழக்கிழமை சொல்லும் போதுமே வரதுக்கு முன்னால் பாலிசியோட ரிடக்ஷன் எல்லாரும் எக்ஸ்பெக்டடாக அப்ரிசியேட் ஆச்சு. அன்எக்ஸ்பெக்டட் எனிதிங் அதான் ஒரு 1%, 0.5% குறைஞ்சதுனால 3 நாள் ரேலி பேஜ் இது முடிஞ்சுது. இனிமேல் ஜூன் மாதம்தான், ஜூன் மாதம் எண்டிங் இருக்குது. ஜூலை மாதம் ஃபஸ்ட் வீக்கில் வந்து கார்பரேட் ரிசல்ட், ஃபஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வரும். ஸோ
பேங்கிங்கை பொறுத்தளவுக்கு 56,500 வரைக்கும் வரலாம். மேலே போகிறது வந்து 57,360க்கு மேலே போகாது, பார்த்துக்கிடுங்க. அவ்வளோதான். ஒன்று, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கேஷ் மார்க்கெட்டில் 1992 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்சோ இன்றைக்கி 3,503 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் ஃபாரின் இன்ஸ்டிடியூட் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 532 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 7,119 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. ஏன்னா 3 நாள் கேப் ஜம்பப்பில் வாங்கிட்டுனா இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். அதே நேரத்தில் நிஃப்டியில் இண்டெக்ஸ் வந்து 5,756 கோடி ரூபாய் விற்றுருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஹையர் லெவலில் எல்லாம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு ஏற்கனவே சிவியர் செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதுதான் இது. பேங்க் நிஃப்டி வந்து 1,324 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, இண்டெக்ஸில் ஹையர் லெவலில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறது. 3 நாளைக்கு முன்னால் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னல் செல்லிங் வரை இருக்கும். நிஃப்டி நிஃப்டி 42 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. மிட் கேப்பு நிஃப்டி வந்து ஒரு 3 கோடி ரூபாய்க்கு, அதெல்லாம் ரொம்ப கம்மி தான் விற்றுருக்குறாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ஒரு 7 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. நிஃப்டி ஸ்டாக் ஃபியூச்சரில் 18 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் 3,271 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. ஓவரால் இன்றைக்கி நிஃப்டி வந்து 25,103 க்ளோஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் 100 பாயிண்ட்டு. இந்தியா விக்ஸ் வந்து 14.69, ஒரு 0.4 தான் நார்மல், வாலட்டிலிட்டி இல்லை. சொன்னல 25,160 25,072 ஒரு 90 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலும் வாலட்டிலிட்டி கிடையாது. ஆக மார்க்கெட் நல்ல மூவ் ஆகிருக்கு. நாளைக்கு சென்செக்ஸு ஆப்ஷன் வீக்லி செட்டில்மெண்ட் இருக்குது. எப்படி இருக்குங்க நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.